Exercise 3.10, second question, solve graphically. Fifth solution, y equal to 2x plus 1, y plus 3x minus 6 equal to 0. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி கிராஃபில் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஈக்குவேஷனாக எடுத்து பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள் y equal to 2x plus 1. இப்போது நம்ம எக்ஸுக்கு பதிலாக 0 போட போகிறோம், ஒய்க்கு பதிலாக 0 போட்டு பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். எக்ஸுக்கு 0 போடும்போது y equal to 2 into 0 plus 1. 2 into 0 வந்து 0, 0 plus 1. அப்போ y equal to 1 கிடைக்கும். எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு வேல்யூ வந்து 1 கிடைக்கும். அப்போது இதை பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாமா? பாயிண்ட் ஏ வந்து 0, 1. நெக்ஸ்ட்டு புட்டு ஒய்க்கு 0 போட போகிறோம். ஒய்க்கு 0 போட்டால் இந்த இக்குவேஷனில் 0 equal to 2x plus 1. இப்போ பாருங்கள் 2x அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் வரும்போது -1. இப்போ 2x equal to -1, x equal to -1/2. இப்போ கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை வந்து பாயிண்டில் மார்க் பண்ண முடியாது, பாயிண்டாக இருக்கணும். இப்போ வந்து 1 into 2, இங்கே வந்து 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கலாமா? 0 போட்டால் 5 into 10, 0.5. இப்போ x equal to -0.5. 1/2 கட் பண்ணும்போது 0.5 கிடைக்கும், -0.5. இப்போது எக்ஸுக்கு -0.5, ஒய்க்கு வந்து 0. இதை வந்து பின்னு எடுக்கலாமா? பி வந்து -0.5, 0. இப்போ ஏ பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு, பி பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இக்குவேஷன் எடுக்க போகிறோம். y plus 3x minus 6 equal to 0. இது இக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இது இக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. இப்போ y plus 3x equal to -6 இந்த பக்கம் வந்து +6. இப்போ போட்டு x equal to 0 போட்டுக்கலாம். x 0 போட்டால் y plus 3 into 0 equal to 6. இப்போ y equal to 3 into 0 வந்து 0 ஆகிரும். அப்போ y equal to 6. இப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு வந்து 6. இதை சி பாயிண்ட்டுன்னு எடுக்கலாமா? 0, 6. நெக்ஸ்ட்டு போட்டு y equal to 0 போட போகிறோம். y equal to 0. y வந்து 0 போடும்போது 0 plus 3x equal to 6. 0 plus 3x equal to 6. இப்போ 3x equal to 6, x equal to 6 divided by 3. 1 into 3, 3, 2, 3 வந்து 6. இப்போ x equal to 2. yக்கு 0 போட்டால் xக்கு 2. இதை வந்து பாயிண்ட் டின்னு எடுக்கலாமா? xக்கு என்னது 2, yக்கு வந்து 0. 2, 0. டி பாயிண்ட் வந்து எக்ஸுக்கு 2, ஒய்க்கு வந்து 0. 2, 0. இப்போ ஏபிசிடி பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கிராஃப் போட்டுக்கலாம். ஸ்கேல் எழுதிக்கோங்க. ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm equal to 1 unit, ஒய் ஆக்சிஸ் 1 cm equal to 1 unit. ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட் என்னன்னா 0, 1. 0 இருக்குது, 1 இருக்குது. அப்போ 0, 1னா இந்த பாயிண்ட் ஏ வந்து 0, 1 மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பி பாயிண்ட் என்னன்னா -0.5, 0. இப்போ வந்து -0.5னா இங்கே இருக்குது, 0.5னா இருக்குது, 0னா ஒய் ஆக்சிஸில் இதுதான். அப்போ இந்த பாயிண்ட் இதை வந்து பின்னு எடுக்கலாமா? பி பாயிண்ட் வந்து -0.5, 0. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி ட்ரா பண்ணி விடுங்க. ஆரோ போட்டுக்கலாம். இதில் இக்குவேஷன் எழுதிக்கலாம். இது வந்து y equal to 2x plus 1க்குள்ளது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு சி என்னன்னா 0, 6. பாருங்கள் 0ன்னா இருக்குது, 6ன்னா இருக்குது. 0, 6. இப்போ 0, 6 இது சி பாயிண்ட். நெக்ஸ்ட் டி பாயிண்ட் என்னன்னா 2, 0ன்னா இருக்குது. 2, 2ல் ஒய் ஆக்சிஸில் 0னா இந்த பாயிண்ட் தான். அப்போ 2, 0. இது வந்து டி பாயிண்ட். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து நீளமாக ஜாயின் பண்ணி விடுங்க. அதான் கட் பண்ணது கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இக்குவேஷன் எழுதிக்கலாம். y plus 3x minus 6 equal to 0. இப்போ பாருங்கள் ரெண்டு பாயிண்ட்டும் எதில் இன்டர்செக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து கட் ஆகுது. அப்போ இதுலேருந்து டாட் போட்டுக்கலாம். கீழேயும் அப்படி டாட் போட்டு விடுங்க. இது என்ன பாயிண்ட்டுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1 இருக்குது. அப்போ 1, ஒய் ஆக்சிஸில் 3. அப்போ 1, 3. இப்போ எந்த பாயிண்டில் இன்டர்செக்ஷன் ஆகுதுன்னா 1, 3ல் வந்து இன்டர்செக்ஷன் ஆகுது. இப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். Two lines of intersection. Point is 1, 3. That's